பாக்யலட்சுமி சீரியல் முடிய போகிறது, கிளைமேக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதே இந்த வாரத்திலேயே நம்ம சீரியல் முடிய போகிறது. எல்லாத்துக்குமே ஒரு எண்டன் வேணும். விஜய் டிவில மக்கள் பலரும் பார்த்துட்டு வர ஒரு சீரியல் தான் பாக்யலட்சுமி. இந்த சீரியல் 2020 டெலிகாஸ்டாக ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷமா இந்த சீரியல் ரன் ஆயிட்டு இருக்கு. தொடக்கத்துல மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு இந்த சீரியலுக்கு கிடைச்சது. குறிப்பா கோபி கேரக்டர் ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. ஆனா சீரியல் போக போக முக்கியமான கேரக்டர்ல நடிச்ச ஜெனிஃபர், விஜய் விஷால், ஆரியன், ரித்திகா தமிழ்ச்செல்வின்னு இவங்க எல்லாருமே இந்த சீரியல் விட்டு விலகிட்டாங்க. 5 வருஷமா சீரியல் ரன் ஆகவே கதையுமே ரொம்பவே இழுக்கவே ஆடியன்ஸே இந்த சீரியலை முடிச்சிருங்கன்னு சொல்ல தொடங்கிட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில பாக்யலட்சுமி சீரியல் முடிய போறதா இப்போ அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. அதுக்கான ப்ரோமோவும் இப்ப வெளியாகி இருக்கு. இந்த நிலையில பாக்யலட்சுமி சீரியல் ஆக்ட்ரஸ் சுசித்ரா சீரியல் முடிய போறத பத்தி கண் கலங்கி பேசியிருக்காங்க. நம்ம பாக்யலட்சுமி இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஜர்னி முடிய போறதுன்னு ஒரு இது வந்துருச்சு. இவ்வளோ நாள் நம்ம ப்ராஜெக்ட்க்கு நீங்கள் ஒரு அன்பு காட்டி இவ்வளோ நாள் நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆகிறதுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு காரணம் நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நான் ரொம்ப நாளில் இந்த லைவில் வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இப்போது உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி வந்தேன். பாக்யலட்சுமி சீரியல் முடிய போகிறது. ஸோ இத்தனை எபிசோட்ஸ் வந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், அண்ட் சேனல் பீப்புள் காரணம். ஸோ எல்லாருக்குமே இந்த சீரியலுக்கு சப்போர்ட் பண்ண அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் அடுத்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், அதுக்கும் நீங்கள் இப்படியே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு லைவ் வரணும், உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ திஸ் லாங் ஜர்னி ஒரு கம்ப்ளீட் ஆக போகிறது. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஆசீர்வாதம், உங்களோட சப்போர்ட், உங்களோட லவ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. நெக்ஸ்ட் என்ன மேம்னா, நெக்ஸ்ட் எதனா ப்ராஜெக்ட் வந்தால் தான் அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இவ்வளோ நாள் இது மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் வேறு எதனா வந்தால் கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ண போகிறேன். அதுலேயும் உங்களை சப்போர்ட் எனக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ தமிழ்நாடு மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் ஆர் ப்ராஜெக்ட். லாஸ்ட் எபிசோடு எப்போ டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியல, ஆனால் கிளைமேக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதே இந்த வாரத்திலேயே நம்ம சீரியல் முடிய போகிறதுனால கிளைமேக்ஸ் எப்போன்னு நமக்கு தெரியாது. தெரிஞ்ச உடனே நான் திரும்பி உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேயா? ஸோ இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் ப்ரோமோ பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ லாங் ஜர்னியில் கொஞ்சம் எமோஷ்னலாக ஆகுது. பட் ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு எண்டன் வேணும் இல்லை? ஸோ லைஃபுக்கும் ஒரு எண்டன் இருக்கோ, அப்படியே ஒரு ப்ராஜெக்டுக்கும் எண்டன் வேணும் இல்லை? ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அது சொல்லணும் தான் இன்னைக்கு வந்தேன். தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. பாய், லவ் யூ ஆல். சுசித்ரா மாதிரியே கோபி கேரக்டர்ல நடிச்ச ஆக்டர் சதீஷும் சீரியல் முடிய போறத பத்தி பேசியிருக்காரு. வாழ்க்கை என்ற பயணமே முடிவுக்கு வரும்போது சீரியல் என்ற பயணம் ஆரம்பிச்சதுன்னா அது முடிவடையணும். நல்ல முடிவு, கெட்ட முடிவு, சோகமான முடிவு, வலியோட முடிவு, எல்லாமே முடிவு. வேஷம் போட்டா அது கலைச்சுதான் ஆகணும். நாடகம் போட்டா அது முடிச்சுதானே ஆகணும். புரியுதா? பாக்யலட்சுமி சீரியல் முடிய போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.